கர்த்தருடைய செய்தியை கேட்க போகிறோம். நம்முடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 4வது வசனம். கொஞ்சம் நல்லா நிறுத்தி வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. அவர் கண்மலை. அப்படி கமாவாக வாசிங்க. அவர் கண்மலை. அவர் கிரியை உத்தமமானது. 2, 3 அவர் வழிகளெல்லாம் நியாயம். 4 அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். 5 அவர் நீதியும் செம்மையுமானவர். அல்லேலூயா. அவர் 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 இப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்டவர் என்று அவரை குற்றி பிறகு எவருன்னு பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி தியானிப்போம். நல்ல பிதாவே, கிருபையின் தேவனே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இதை தந்ததுக்காக, மோசே மூலமாக எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. எல்லோரும் இந்த வசனத்தை நாங்கள் கேட்டு இன்னும் விசுவாசத்தில் வளர, பரிசுத்தத்தில் வளர, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர, கிருபையில் வளர எங்களுக்கு இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவர் கண்மலை. இது ஒன்றை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 5 இருக்குது. 5 வாரம் வேணும். 5 வாரம் நமக்கு இல்லை, 4 வாரம் தான் இருக்குது. போன மாதமாவது 5 வாரம் இருந்துச்சு. இந்த மாதம் 4 வாரம் தான் இருக்குது. எதையாவது விடணும். எதை விட போகிறேன்னே தெரியாது. ஆவியானவர் எதை விடுறான்னு தெரியாது. இருக்கிற ஒன்றா தியானிப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? அவர்னா யார்? கண்மலைன்னு சொல்லிக்க. அவர் யார்? கண்மலை. அவர் தான் கண்மலை. அவர் யார்? அவர் தான் யார்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கீழே பாருங்க, கடைசி வரி. அந்த கண்மலை கிறிஸ்து. இப்போ சொல்லுங்க, அவர் யார்? கிறிஸ்து. அவர் யார்? கண்மலை. அவரே கண்மலை. ஹலோ, கவனிக்கிறீங்களா? எல்லோரும் கவனிக்கணும். வருஷங்க நேரத்தில் வேறு எதையும் நினைக்கக்கூடாது. சாத்தான் உள்ளே புகுந்து கண்ட நினைவுகளையும் கொடுப்பான். கண்ட நினைவுகளையும் கொடுத்து வீட்டை நினைப்பேன், அதை நினைப்பிய பிள்ளைகளை படிப்பேன், இதை எல்லா நினைவுகளையும் கொண்டு வருவான். ஒரு நினைவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எதை மட்டும்தான் நினைக்கணும்? வசனம் வசனம் வசனம். இதில் கவனமாக இருந்தால் மட்டுமே வசனம் புரியும். இல்லைன்னா வசனம் புரியாது. கவனமாக இருக்கணும். அவர் கண்மலை. அவர் யார்? கிறிஸ்து. சொல்லுங்கள், கண்மலை. அந்த கண்மலை கிறிஸ்து. கிறிஸ்து தான், ஏசப்பா தான் கண்மலை. யார்? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த கண்மலை கிறிஸ்து. அப்போ அவர்களுக்கு கண்மலையாக இருந்தார். கண்மலை என்றால் என்ன? ஒரு ராக், பாறை. நாம் இங்கே பாறையாக பார்க்கக்கூடாது. இங்கே பாறை என்ற உருவத்திலே யார்? இயேசு. ஒரு பாறை ஒரு மனுஷனை ஆபத்தில் என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. இதுபோல் நம்முடைய இயேசு நம்மளை என்ன செய்கிறவ? பாதுகாக்கிற கண்மலையாக இருக்கிறார். கண்மலை வெடிப்பில் வைத்து மோசேயை என்ன செய்தார்? பாதுகாத்தார். அந்த கண்மலையிலிருந்து தாவீது பல முறை சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்ச போது எதுக்குள்ளே தான் இருந்தார்? இந்த கண்மலைக்குள்ள. அதனால தான் தாவீதே சொல்கிறாரு, அங்கே பார்ப்பீர்களானால் 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், சீக்கிரம் கடன்னு எடுக்கணும். 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் சொல்லலை, இன்னும் எடுக்கலையா? கர்த்தர் என் கண்மலை. தாவீது சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் என் கண்மலை. எனக்கு இயேசு கர்த்தர் தான் கண்மலை. உங்களுக்கு யார் கண்மலை? யார்? எங்கள் வீட்டுக்காரர். அவர் வாங்குகிற சம்பளம் தான் உங்களுக்கு கண்மலையா? பிஸ்னஸ் தான் கண்மலையா? தாவீது சொல்கிறாரு, என்னை எல்லா நிலைமையிலும் காப்பாற்றுறது ஏது தெரியுமா? எனக்கு கண்மலை இயேசு தான் கண்மலை. கிறிஸ்து தான் எனக்கு கண்மலை. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் கண்மலை. ஒரு தடவை 2 தடவை. இந்த சங்கீதத்தில் பல இடத்துல சொல்கிறாரு. 31ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். 31ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கடன்னு 31:3 தாவீது மறுபடியும் சொல்கிறார் பாருங்கள். எப்படி சொல்கிறாரு? என் கண்மலையும் என் கோட்டையும் நீர்தான் ஆண்டவரே. எனக்கு கண்மலையாயிருக்கிறவர், கோட்டையாய் பாதுகாக்கிறவர், கோட்டை போல பாதுகாக்கிறவர், கண்மலை போல பாதுகாக்கிறவர். பல தடவை உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் சவுல் அரசனுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்ச இந்த தாவீதை பாதுகாத்தது எது என்றால் சொல்லுங்க,
கண்மலையாகிய கிறிஸ்து. உங்களுக்கு கண்மலை யாரு? கொரோனா பீரியடில் ஒரு பாஸ்டர் ஹாஸ்பிட்டல், அவர் கொரோனா வந்து படுத்து கிடக்கார். அவர் நல்ல பாஸ்டர், பெரிய பணக்கார பாஸ்டர், சென்னையில் ஒரு பணக்கார பாஸ்டர். அவருடைய சாட்சியை கேட்டேன். அவர் சொல்கிறாரு, என்னைய அந்த கவர்மெண்ட் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் எனக்கு வச்சுருக்காங்க. இருக்கிறதுலே ஐசி வார்ட்லேயே காஸ்ட்லியான இடத்துல அவர் வச்சுருக்காங்க. அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட். அந்த ஹாஸ்பிட்டலில் அதே இதில் அடுத்த பெட்டில் ஒரு வாலிப பெண், 18 வயசு வாலிப பெண்ணை கொண்டு வந்து வச்சுருக்கு. அவர் பெரிய பணக்காரர். அவர் சொல்கிறாரு, 11 கோடி பெருமான 18 வீடு வச்சுருக்காராம், அப்பார்ட்மெண்ட்டு. அவ்வளோ பணம் இருக்குது, சொத்து இருக்குது. ஆனால் அவருடைய மகளை காப்பாற்ற அவரால் முடியலை. பணத்தை வச்சு அவருடைய மகளை காப்பாற்ற முடியலை. ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சொல்கிறாங்க, ஐயா என் கையில் இருக்கிற காசெல்லாம் இந்த வியாதிக்காக, இந்த கொரோனாக்காக செலவழித்து தீர்ந்து போச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த பத்திரங்கள் தான். இவ்வளோ பத்திரத்தை கொண்டு வந்திருக்காரு, பெட்டி நிறைய பத்திரம். 18 வீடு இருக்குது. 18 வீடு, ஒவ்வொரு வீடு இத்தனை கோடி வருமானது. ஐயா டாக்டர், இந்த பத்திரத்தை பூரா வச்சுக்கிட்டு என் மகளை எப்படியாவது என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க. வெண்டிலேட்டர் உருவியாச்சுன்னா உயிர் அப்படியே பல்ஸு கீழே குறைஞ்சிருது. அதை மாட்டினா இருக்குது, என்ன செய்கிறேன்னே தெரில, முத்தி போய் நிற்கிது. அந்த அடுத்து இவ்வளோக்கும் நல்ல உயர்ந்த ரக ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுக்கப்படுகிறது. காப்பாற்ற முடியலை. என்னென்னமோ சொத்தை பூரா கொண்டு டாக்டர் சொல்கிறாங்க, இந்த பத்திரத்தையும் சொத்தையும் வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும், எடுத்துகிட்டு போ, எங்களுக்கு தேவை பணம், பணத்தை கட்டு, பத்திரத்தை வச்சுலாம் எங்களுக்கு தேவையில்லை. அவர் என்ன செய்யணும்னு சொல்ல, இந்த நேரத்தில் இந்த பத்திரத்தை கொண்டு எங்கே வைக்கிறது, யார்கிட்ட அடமானம் வைக்கிறது, யார்கிட்ட விற்கிறது, யார்கிட்ட சொத்து வாங்கிறது, எல்லாம் அவன் வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிக்கிட்டு கிடக்கான். யார்கிட்ட போய் கொடுத்து பணத்தை, இவ்வளவு சொத்து இருந்தும் அவருடைய மகளை காப்பாற்ற முடியவில்லை. முடிவு என்ன தெரியுமா? கடைசியில் ஒரே பொண்ணு தான், வேறு பிள்ளைகளே கிடையாது, செத்து போச்சு. அழுது உருளுகிறார். ஆஸ்பத்திரி முழுவதும் அதே பத்திரத்தை பூரா தூக்கி எறிகிறார், கிழிகிறார். என்னத்துக்கு என் பிள்ளைக்கு இல்லாதது, என் பிள்ளையை காப்பாற்ற முடியாத சொத்து எனக்கு என்னத்துக்குன்னு எறிகிறார். என் பிள்ளை செத்து போச்சு, நீ எதுக்கு எனக்கு இந்த வீடுகள், இந்த பத்திரமெல்லாம் என்னத்துக்குன்னு அழுகிறார், உருண்டுக்கிட்டு வராரு. யோசித்து பாருங்கள், நமக்கு இப்படிப்பட்ட ஆபத்தான நேரத்தில் நமக்கும் கொரோனா வந்துச்சா? காப்பாற்றினாரா? கண்மலையாக இருந்து காப்பாற்றினாரா? என் தேவன் எவ்வளவு நல்லவர். நம்மளையும் ஆபத்து நேரத்தில் அவர் கண்மலையாக இருந்து இந்த கொரோனா நேரத்தில் நம்மளை காப்பாற்றி, கொரோனாக்கு மட்டுமல்ல, விபத்து, வியாதி, வீழ்ச்சி, பின்மாற்றம், எத்தனை காரியத்தில் நம்மளை காப்பாற்றி வருகிற கண்மலை. He is the rock. கிறிஸ்துவே அந்த கண்மலை. நீங்கள் சரீர பலத்தில் ஆடுகிறீர்கள், துள்ளுகிறீர்கள், எனக்கு வயசு இருக்கு, மேலே என்னத்தை வாழ்ந்துட முடியும்? உங்கள் ஆட்டம் எவ்வளவு நாளைக்கு? கிறிஸ்து இல்லாவிட்டால் பணமோ, வசதியோ, பதவியோ, பட்டமோ, சொத்தோ, பலமோ, இளமையோ, நத்திங் எல்ஸ். 18 வயசு பிள்ளை விட நீ பெரிய இளமையான ஆள். அவளுடைய இளமையை வச்சு அவளால் வாழ முடியவில்லை. கிறிஸ்து நமக்கு கண்மலையாயிருக்கிறார். இயேசு நமக்கு கண்மலையாயிருக்கிறார். இந்த கண்மலைக்கு என்ன நடந்தது? போன குட் ஃப்ரைடேயில் பார்த்தோம். எடுங்க சங்கீதம் 78:20. சங்கீதம் 78:20. சீக்கிரம், கிளவி மாதிரிலாம் விரட்டக்கூடாது, பட்டப்பட்டான்னு விரட்டணும். அப்படியே சுறுசுறுப்பாக கையுங்காலும் இறங்கணும். இதோ அவர் கண்மலையை அடித்ததினால். அப்படி என்றால் கண்மலை என்ன செய்யப்பட்டது? யார் கண்மலை? இயேசு. அவர் அடிக்கப்பட்டார். எங்கே? சிலுவையிலே. வெரி குட், வெரி குட். ஃபஸ்ட் சர்வீஸில் இப்படி கேட்டேன், பதில் சொல்லலை. எப்போவும் செகண்ட் சர்வீஸ் தான் டல்லாக இருக்கும், ஆனால் இப்போ பரவாயில்ல, ஃபஸ்ட் சர்வீஸை விட செகண்ட் நல்லா வருது. அல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு என்ற கண்மலை என்ன செய்யப்பட்டது? அடிக்கப்பட்டது. எங்கே அடிக்கப்பட்டது? சிலுவையில். அந்த கண்மலை எங்கே அடிக்கப்பட்டது? வாசிங்க, வாசிங்க. நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து புறப்பட்டு வந்தாங்க. வரும்போது எது வந்தது? செங்கடல். செங்கடலை கடந்தாங்க. செங்கடலை கடந்தவொடனே பைபிள்ஸ்டடிக்கு வந்தவங்களுக்கு நான் சொல்ல புரியும். சூர் வனாந்தர் வழியாக 3 நாளாக போனாங்க. 3 நாளாக தண்ணி இல்லாமல் போய் கடைசியில் மாறா என்ற இடத்துக்கு வந்தாங்க. அங்கே இருக்கிற தண்ணி என்ன தண்ணியாச்சு? கசப்பான தண்ணியா? ஆண்டவர் அவங்க கிருபையாக அந்த கசப்பான தண்ணியை நல்ல தண்ணியாக
தித்திப்பான தண்ணியாக மாற்றி கொடுத்தாரு. சாரி. வெயிலுக்கு குளிர்ச்சி அந்த மோருகிற அதை குடித்ததுனால இப்படி இருமலாக வருது. கோச்சிக்கிறாதீங்க, மன்னிச்சுக்கேன். அல்லேலூயா. ஆமாம், பச்சை தண்ணி குடித்த தாகம் தாங்காமல் என்னத்தையாவது குடிச்சு போகிறோமா, இப்படி ஆகிப்போச்சு. சரி, இருக்கட்டும். அதுக்கு பிறகு என்ன செஞ்சார்? கர்த்தர் அவங்களுக்கு நல்ல நீரூற்றான தண்ணீரை கொடுத்தாரு. ஏலிம் என்ற இடத்துல, மாறாவுக்கு அடுத்து ஏலிமுக்கு. அதுக்கு பிறகு சீன் வனாந்தரத்தில் வந்தாங்க. சீன் வனாந்தரத்தில் வரும்போது அந்த சீன் வனாந்தரத்தில் எல்லாம் வசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே எந்த வனாந்தரத்துலேருந்து ரொம்ப சீன் போட்டாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு. அந்த சீன் வனாந்தரத்துலேருந்து எங்கே வந்தாங்க? ரெவிதீம் என்ற இடத்துக்கு வந்தார்கள். அங்கே என்ன இல்லை? தண்ணி இல்லை. ரெவிதீம் என்ற இடத்துக்கு வந்தாங்க. என்ன இடம்? சீன் வனாந்தரத்திலேயே ரெவிதீம் என்ற இடம். இங்கே வந்தபோது தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னோட மறுபடியும் மோசையோடு தகராறு பண்ண ஆரம்பிச்சு. என்ன நீலாம் ஒரு பாஸ்ட்டு ஒரு ஒழுங்கான பாதையில் கூட்டிகிட்டு போக மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி பாஸ்டரோட சண்டை போட வாக்குவாதம் வாதாடினார்கள். எப்படி சொல்லியிருக்கோம் 2ஆம் வசனத்தில்? ஜனங்கள் மோசையோடு வாதாடினார்கள். நாங்கள் குடிக்க தண்ணி இல்லாத பாதை வழியாகவே கூட்டிகிட்டு போகிறேன். அங்கேயும் சீன் வனாந்தரத்தில் சூர் வனாந்தரத்தில் தண்ணி இல்லை, அப்புறம் இங்கே மாறாவில் தண்ணி இல்லை, இப்போ தண்ணி இல்லாத பாதையாக கூட்டிகிட்டு போகிறேன். என்ன நீங்கள் பாஸ்டருக்கு ஒரு ஆவியானவர் சரியில்லையே, அபிஷேகம் பெற்றாரான்னு தெரியலையே, இப்படி வாதை தெரியாதெல்லாம் கூட்டிகிட்டு போகிற மோசையோடு வாதாடினார்கள். மோசையோடு வாதாடினதற்கு மோசை சொல்கிறார், ஏப்பா எந்த பாதையில் போனாலும் உங்களை கைவிட்டாராப்பா? யார் சொல்கிறாங்க? மோசே உங்களை கைவிட்டாரா? கரெக்டாக கெட்ட தண்ணியாக இருந்தால் கூட நல்ல தண்ணியை மாற்றி கொடுத்தாரல்ல, அதுக்கு மேலே நீரூட்டெலாம் தந்தார்ல, என்ன உங்களை கைவிட்டார்? எதுக்கு இப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க? கர்த்தரை என்ன செய்யாதிருங்க. கடைசி வரி, கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? அப்படி என்றால் சும்மா ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் எழுப்பிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருந்தால் அவர் என்ன செய்கிறதுக்கு சமம்? பரீட்சை எல்லாம் இப்போ பரீட்சை வச்சுருக்கீங்க. முழு பரீட்சை நடக்குதா? பிள்ளைகளுக்கெல்லாம் பரீட்சை வைக்கிறது எப்படி இருக்கும்? டென்ஷனாக இருக்கும். பரீட்சை நமக்கு எப்படி இருக்குது? என்ன கேள்வி வருமோ, எவ்வளவு மார்க் வருமோ, நான் படித்தது வருமோ, இந்த டென்ஷன். இந்த மாதிரி டென்ஷன் ஆக்காதிய கர்த்தரை, அவர் கரெக்டாக தான் செய்வார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி பார்க்குறாரு. அப்போ தான் கர்த்தர் கேட்டார், சரியாப்பா விடுப்பா, உன் ஜனங்களை பூரா ஒரு மூப்பர்களாக இருக்கிற கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு 6ஆம் வசனத்தில் சீக்கிரம் எடுங்க. நான் ஓரேப் என்ற இடத்துல போய் இருப்பேன். உங்கள் ஜனங்களை கூட்டிகிட்டு அங்கே வா. 5ஆம் வசனத்தில் அது தெளிவாக இருக்குது. அவ கூட்டிகிட்டு வா, நீ அங்கே நான் உனக்கு முன்னாடி போய் அந்த கண்மலையின் மேலே என்ன செய்ய நிற்பேன். ஓரேப்பிலே கண்மலை இருக்கிறது. அந்த கண்மலை ஓரேப் என்ற இடத்துக்கு வந்த ஜனங்களை கூட்டிகிட்டு வா. இவங்க எங்கே இருக்காங்க? இப்போ ரெவிதீமில் இருக்காங்க. ரெவிதீமில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் ஜனங்களை கூட்டிக்கிட்டு மூப்பர்களை மட்டும் கூட்டிக்கிட்டு எங்கே வா? ஓரேப்புக்கு வா. நீ வர்றதுக்கு முன்னாடி நான் அங்கே போயிடுவேன். அங்கே ஒரு கண்மலை இருக்குது. அந்த கண்மலை மேலே நான் என்ன செய்வேன்? நிற்பேன். அங்கே வந்து நீ அந்த கண்மலையை அடி. அந்த கண்மலையை அடி. அப்பொழுது உன் ஜனங்களுக்கு தேவையான தண்ணீர் வரும். நல்லா கவனிச்சுக்கங்க, எல்லாம் சேர்ந்து வரல இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் எருசலேம் என்ற கண்மலையின் மேல் போய் நிற்பேன். சிலுவை என்ற இடத்துல அங்கே தொங்கிக் கொண்டு நிற்பே. அந்த சிலுவையிலே என்ன செய்யுங்கள்? ஆட்டிங்கள். உங்களுக்கு தேவையான தண்ணீர் வரும். இங்கே ரெவிதீமிலே ஓரேப்பிலே ஒரு மலையிலே கண்மலை அடிக்கப்பட்டது. அங்கிருந்து தேவையான தண்ணீர் வந்தது. உங்களுக்கு எனக்கும் சிலுவை கல்வாரி மலையிலே அங்கே இருக்கிறதானே ஓரேப் என்ற கல்வாரி மலையிலே இயேசு கிறிஸ்து என்ற கண்மலை அடிக்கப்பட்டது. சிலுவையில் அவரை என்ன செய்தார்கள்? அடித்தார்கள். அடித்ததினால் அவர்கிட்ட என்ன செஞ்சது? ரத்தம் என்கிற தண்ணீர் நமக்கு வந்தது. ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. அதுக்கு பிறகு இன்னொரு தடவை தண்ணி தாக எடுத்தது. அப்போ இப்படித்தான் சொன்னார், நீ என்ன செய்ய, இனி கண்மலை என்ன செய்யாத, அடிக்காத, கண்மலையோடு கவனிங்க இங்கே கவனி, கொட்டு சத்தம் கவனிங்க, என்ன கவனிங்க, இந்த கண்மலையோடு பேசு, உனக்கு என்ன வந்துடும்? தண்ணி வரும்னாரு. ஆனால் இவர் என்ன செஞ்சார்? கண்மலையை அடித்தார். அப்படி அடித்தப்போ கர்த்தர் என்ன சொன்னார்? உனக்கு இன்னும் என்ன தரமாட்டேன்? கானான் தேசம் தரமாட்டேன். இப்போ சொல்லுங்கள், இயேசுவை ஒரு தடவை தான் அடிக்கணும், திரும்ப அடிக்கவே? ஆமென். ஒரு தடவை தான் அடிக்கணும், திரும்ப என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா?
திரும்ப திரும்ப அடிச்சா என்ன அர்த்தம்? எபிரேயர் 6:6. எபிரேயர் 6:6 சொல்லுங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையிலே அடிக்கிறவர்கள், சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மறுபடியும் அவர்களை புதுப்பிப்பது. அப்போ இயேசுவை ஒரு தடவை நம்முடைய பாவத்துக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். திரும்ப திரும்ப அவரை சிலுவையில் அடிக்கிறவர்களாக இருந்தால் நாம் புதுப்பிக்கப்பட மாட்டோம், மோட்சத்துக்கு போக மாட்டோம். அங்கே மோசே திரும்பவும் கன்மலை அடித்ததினால் கானான் தேசம் அவருக்கு கிடைக்கவில்லை. அந்த ரெஸ்ட் பிளேஸ் கானான் தேசம் கிடைக்கவில்லை. நமக்கு ரெஸ்ட் பிளேஸாக இருக்கிற பரலோகம் நமக்கு கிடைக்காது. திரும்ப திரும்ப மறுதலித்து போகிறவர்கள், திரும்ப திரும்ப ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்கள், திரும்ப திரும்ப பாவ செய்கிறவர்கள், அவர்கள் சிலுவையிலே மறுபடியும் மறுபடியும் இயேசுவை அடிக்கிறதற்கு சமம். அந்த கன்மலை சொல்லுங்க கிறிஸ்து. அந்த கன்மலையை ஒரு தடவை நம்முடைய பாவத்துக்காக இயேசு அடிக்கப்பட்டார். ஒரு தடவை தான் அடிக்கிறதுக்கு அனுமதி. மறுபடி பேசினாலே போதும், அவர் நமக்கு மன்னிப்பை தருவார். ஆமென், ஆமென். அந்த கன்மலை அடிக்கப்பட்டது. இயேசு சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார். 3 ஆணிகள் அவர் காலிலே அடிக்கப்பட்டது, காலிலும் கையிலும். இப்படி இயேசு அடிக்கப்பட்ட போது என்ன நடந்தது? வாசிங்க 78ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். கன்மலையை அடித்ததினால் என்ன புறப்பட்டது? தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அது நதிகளாய் புறப்பட்டு வந்தது. தண்ணீர் வந்தது, அது எதா மாறிடுச்சு? கன்மலை அடித்த போது தண்ணீர் வந்தது. அந்த தண்ணி வந்து 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 எதா மாறிடுச்சு? ஒரு நதி அல்ல, நதிகளால் மாறியது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ற கன்மலையிலிருந்து பல நதிகள் வருகிறது. ஒவ்வொரு நதியாக பார்க்க போகிறோம். இப்போ தான் செய்திக்குள்ளே போகிறோம். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடையதான அவரை அடிக்கப்பட்டதிலிருந்து அந்த இந்த கன்மலையிலிருந்து இந்த தண்ணீர் வந்தது போல இயேசு என்கிற கன்மலையிலிருந்து தண்ணீர் வந்து அது பல நதிகளாக வந்தது. எப்படி சொல்லியிருக்கு? பல நதிகள். என்னென்ன நதி? நேரமாகிறது. முதல் நதி வாசிங்கள். சங்கீத புஸ்தகம் 36ஆம் சங்கீத 8ஆம் வசனம். 36:8. பேரின்ப நதியினால், ஆலயத்தில் உள்ள பேரின்ப நதியினால். ஆலயத்திலே ஒரு பேரின்ப நதி ஓடுகிறது. பெரிய இன்பத்தை, சந்தோஷத்தை தருகிற நதி ஓடுகிறது. அது நம்முடைய தாகத்தை தீர்க்கிறது. நம்முடைய ரட்சிப்பு என்கிற நதி, ரட்சிப்பு என்கிற நதி எங்கே ஓடுகிறது? ஆலயத்திலே. எது ஆலயத்தில்? அப்படி என்ன நதி ஓடுகிறது? அது என்ன ரட்சிப்பு நதி? அங்கே அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். அப்போ சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். ஆகவே சபையிலே என்ன நதி ஓடுகிறது? ரட்சிப்பின் நதி ஓடுகிறது. அங்கே மகிழ்ச்சியின் நதி இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு பிசாசு, சாபம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆகிறதுனால், பாவம், சாபம், பிசாசிட்டிருந்து விடுதலை ஆகிறதுனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமேன், ஆமேன். நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு நடக்கும்போது, சில நேரம் நம்ம எதிர்பார்த்து ஏமாந்து போன காரியம் நம்ம கைகூடி வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுபோல கர்த்தர் ஆலயத்திலே தம்முடைய சமூகத்திலே வருகிற மக்களை மகிழ்ச்சியாக்கும்படியான காரியங்களை செய்கிறார். இந்த சர்ச்சுக்கு வந்த பிறகுதான் என் கஷ்டம் தீர்ந்தது, வந்த பிறகு ஜெபிச்ச பிறகுதான் என் கடனை அடைச்சிட்டேன், அது எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த பிறகுதான் என் நோய் போயிருச்சு, வந்த பிறகுதான் என் வியாதி போனது, என் பிசாசு கிரியை போயிருச்சு என்று நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? பேரின்ப நதியினால் நம் மகிழ்ச்சி ஆக்குகிறார். அல்லேலூயா.
நீ நல்லா கவனிங்க. ஒரு முறை ஏசப்பா மனுஷனாக இருந்த காலத்தில், மனுஷகுமாரனாக இருந்த காலத்தில் பெதஸ்தான்ற குளத்துக்கு போனார். அந்த குளத்தில் தூதன் வந்து எப்படியாவது ஒரு தண்ணியை கலக்கி விட்டு போவான். அந்த தண்ணி கலங்குற நேரம் போய் யார் விழுந்தாலும் என்ன நோயினாலும் என்ன செஞ்சிடும், சுகம் கிடைக்கும். அங்கே 38 வருஷமாக ஒரு சப்பானி படுத்து கிடக்கான். அந்த சப்பானியை தானாக எந்திரிச்சு போக முடியலை, யாராவது தான் தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு. அவங்க வந்த தண்ணி கலங்கின உடனே கூப்பிட வேண்டியிருக்கு. கூப்பிட்டவங்க வந்து அவங்க தூக்கிட்டு போகிறதுக்குள்ள அடுத்தவன் எவனா உள்ளே இறங்கி சுகமாகிட்டு போயிருக்கான். ஆகவே இந்த ஆளுக்கு ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றம். தண்ணி கலங்கிறத பார்க்குறாரு, ஆனால் உடனே போய் என்ன அடைய முடியலை, சுகம் அடைய முடியலை. எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள். இப்படி ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கிற மனுஷனை இயேசு நேராக போகிறார். யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் இருக்குது, வீட்டில் படிச்சுக்கோங்க. 5 அதிகாரத்தில் போய் கேட்குறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று. ஆமையா, சுகமாகிறதுக்கு தானே அந்த இடத்துல கிடைக்கும். இந்த தண்ணி கலங்குற நேரம் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டேங்குது. ஆள் இருக்கிற நேரம் தண்ணி கள்ளக்கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கள்ளக்கானா. எனக்கு தான் இந்த பழமொழி பொருந்தும். வாக்கிங் போவேன் காலையில், செபத்து 5 மணி செபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. வாக்கிங் நம்ம சும்மா போனால் அன்னைக்கு நாய் லொல்லு லொல்லுணும். ஒரு இந்த ஒயின் ஷாப்புகளை வந்து எலும்பு தின்று கிடக்கிறது நாய். அங்கே நம்ம ரெடியாக ஆயத்தத்தோடு கம்போடு கல்லோடு ரெடியாக போனோன்னா அன்னைக்கு பார்த்து ஒரு நாய் இருக்காது. தண்ணி கலங்குற நேரம் கொண்டு போய் விட ஆள் இல்லை, ஆள் இருக்கிற நேரம் தண்ணி. ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றத்தோடு காத்திருந்தான். இயேசு போய் அந்த மனுஷனுக்கு சுகமாக்கி விட்டார். தண்ணியும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம், உனக்கு கொண்டு இறக்கி விடுறதுக்கு ஆள் வேண்டாம். நான் ஒரு ஆள் உனக்கு போதும். இந்த கண்மலை, அடிக்கப்பட்ட கண்மலை, உனக்கு இன்பத்தை கொடுக்க வந்த கண்மலை, உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வந்த கண்மலை, உன்னை சுகமாக்க வந்த கண்மலைன்னு போய் அந்த மனுஷனை சுகமாக்கி விட்டார் பாருங்க. அல்லேலூயா. அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவனாவது ஒரு யூதன், ஒரு கானானிய பெண், இந்து பொண்ணு. அது மகளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்கு. வாலிப பிள்ளையில ரோட்டில் கூட்டிகிட்டு அலைய முடியுமா? இப்போவே முடியலை. அந்த காலத்தில் பேய் பிடிச்சிருக்கு. கானானிய பெண், புறஜாதி பெண். அவள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறா, ஐயா ஒரு உதவி செய்யுங்கய்யா, ஒரு உதவி செய்யுங்கய்யா. கத்திக்கிட்டே வாரா. மத்தேயு 15 அதிகாரத்தில் வீட்டில் போய் படிங்க, 28 கத்திக்கிட்டே வாரா. சீசர் சொல்லுவாங்க, ஐயா குருநாதரே, கண்மலையே, பேரின்பத்தை தருகிற கண்மலையே, ஒரு நிமிஷம் இங்கே திரும்பி பாருங்கள், இந்த பொம்பளை பாவமாக இருக்குது, ஐயா ஐயான்னு கத்திக்கிட்டே வருது, ஒரு உதவி செஞ்சு விடுங்க இந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லு. சீசர்லாம் சொன்னேன்னே, சரிடா வர சொல்கிறான்னா. டக்குன்னு வந்தா, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, என் பிள்ளைக்கு என்னம்மா செய்யுது, என் மக பேய் பிடிச்சி வீட்டில் கிடந்து உருண்டுக்கிட்டு வராயா, அவளை பாலிவ பிள்ளையா இருக்கா, தூக்கிட்டு வர முடியலை, என்னையா செய்யண்ணா. ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? உன் மன விருப்பத்தின்படி. நான் ஏசப்பாவை அந்த இடத்துல இருந்தேன்னா, உன் மகளை ஆட்டை பிடிச்சினாலும் இங்கே கொண்டு வா. ஏன்னா ஆள் இல்லாமல் எப்படிங்க பேய் துரத்த முடியும்? நான் என்ன சொல்லிப்பேன், ஏங்க பேய் பிடிச்ச ஆளை கொண்டு வந்தால் தானேங்க பேயை துரத்த முடியும், அப்படி தானே சொல்லியிருப்போம். ஆளே இல்லாமல் இங்கே சொல்கிறாரு, அங்கே பேய் ஓடுது. எங்கே சொல்கிறாரு? இங்கே சொல்கிறாரு, உன் மக சுகமாயிட்டா, உன் மகளுக்கு பிடிச்ச பேய் போயிருச்சு, நீ விரும்பினபடியே உனக்கு மகளுக்கு என்ன கிடச்சிருச்சு, சுகத்தை கொடுத்துட்டேன், போயிட்டு வான்ட்டார். அங்கே போய் பார்த்தா அவள் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு, அம்மா காப்பி ஓடவா, எப்படா உனக்கு சுகம் கிடைச்சது தெரியலம்மா, திடீர்னு அந்த பேய் ஓடிருச்சுமா. என் இயேசு எங்கே இருந்தாலும் உனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கி கொடுப்பா. நீ வரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் என் இயேசு உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து பேரின்ப நதியாய் அவர் நமக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பேரின்ப நதி, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர். காரணம், அவர் அடிக்கப்பட்ட கண்மலை. அவர் அடிக்கப்பட்ட சிலுவையில் அடிக்கப்பட்ட கண்மலை, அது சந்தோஷத்தை கொடுக்கிற. ஒரு நாள் நம்ம ராஜபாளையம் மாதிரி ஒரு டவுன், கப்பர்நகம்னு ஒரு டவுன், அந்த டவுனில் டிஎஸ்பி மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி, 100க்கு அதிபதி. அவருக்கு பேர் என்னது? 100க்கு அதிபதி. அவர் என்ன சொல்கிறாரோ அந்த ஊரில் அதான் நடக்கும். அந்த ஊரே அவர் கண்ட்ரோலில் தான். டிஎஸ்பி மாதிரி 100க்கு அதிபதினு ஒருத்தர் இருந்தார். அவன் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கான். அந்த வேலைக்காரனுக்கு என்ன வியாதி வந்திருக்கு? காக்கா வலிப்பு மாதிரி, நம்ம ஊர் பாஷையில்
திமிர்வாதம். என்னது? திமிர்வாதம். நம்ம ஒரு காக்காவில் எப்போ வரும்னே தெரியாது, வெட்டி வெட்டி இழுத்துக்கிட்டு இருக்கு. எப்போ நிற்கும்னு தெரியாது. காக்கா அப்படி பாருங்கள், எப்போ நிற்கணும். அது ஒரு இரும்பை கையில் கொடுக்கணுவாங்க, என்னத்தையே பண்ணி பார்ப்பாங்க, அது ஒன்றுக்கு அடங்காது. அது ஒரு ஆவி, அது ஆவி, அது எப்போ நிற்கும்னே தெரியாது, இப்படியே வெட்டிக்கிட்டே கிடக்கும். இவர் அடிக்கடி இப்படி வந்துடும். யாருக்கு? அந்த வேலைக்காரனுக்கு. இப்போ அவனுக்கு திடீர்னு அந்த வேலைக்காரனுக்கு என்ன வந்துருச்சு? காக்கா ஒழிப்பு வியாதி வந்துருச்சு. அந்த திமிர்வாத வியாதி இழுத்துக்கிட்டு கிடக்குது. நூற்றுக்கு அதிபதி பார்த்தாரு, இவனை தூக்கிட்டு போகிறத விட நானே போய் என்ன செஞ்சு அவரை கூட்டிட்டு அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம், என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம்னு இந்த நூற்றுக்கு அதிபதி வீட்டை விட்டு இறங்கி நேராக ஊருக்கு வர்றாரு, தெருவுக்கு வர்றாரு. அவர் ராஜபாளையத்தில் என்ட்ரன்ஸுக்கு பஞ்சு மார்க்கெட் மாதிரி அந்த ஊருக்கு என்ட்ரன்ஸில் ஏசப்பா வந்துட்டு இருக்காரு சீசர்களோடு. இவன் நேராக எதுக்க போகிறான்? யார்? நூற்றுக்கு அதிபதி போய் கேட்குறான், ஐயா 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 யார் வர்றா, யார் வரா? இந்த போலீஸ் அதிகாரி வர்றாரு. யார்? நூற்றுக்கு அதிபதி, டிஎஸ்பி மாதிரி போலீஸ் அதிகாரி வர்றாரு. வந்த உடனே வந்து என்ன செய்ய போகிறாரு? ஐயோ ஊருக்குள்ளே வர விடுறாரு என்னன்னு தெரில, ஊழியஞ்சியை தடுப்பாரோ என்னமோ தெரில, இவர் பெரிய அதிகாரியாக இருக்காரே. எல்லாரும் பயந்து போனாங்க. அப்போ நூற்றுக்கு அதிபதி கிட்ட போய் இயேசுவை கும்பிட்டான். யாரை? நூற்றுக்கு அதிபதி போட்டாச்சா? நூற்றுக்கு அதிபதி போய் யாரை கும்பிட்டான்? ஏசப்பாவை கும்பிட்டு, சார் என்ன வேணும் சார், என்ன விஷயம்? ஐயா ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய பேரை குணமாக்குறீங்க, நிறைய பேருக்கு அற்புதம் செய்கிறீங்க. என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி காக்கா ஒழிப்பு மாதிரி திமிர்வாத நோய் வருகிறது, வெட்டி வெட்டி இழுத்துக்கிட்டு கிடக்கான், என்ன செய்யணுன்னே தெரியலை. அப்படியா சார்? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இந்த இங்கே உள்ள கூட வர்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோமாக்கி விட்டு நான் வாரேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. நானே வாரேன். அந்த ஆள் சொல்கிறாரு, நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் தகுதி கிடையாது, நான் ஒரு பாவம் பிடிச்ச அதிகாரி, லஞ்சம் வாங்குகிற அதிகாரி, எத்தனை பேரை கெடுத்தனோ தெரியும், அதனால் ஏன் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி கிடையாது. ஒரு வார்த்தை நீங்கள் இங்கேருந்தே சொல்லுங்கள், என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான்? சும்மா விசுவாசத்தை பாருங்கள், விசுவாசத்தை பாருங்கள். என் இயேசு இங்கே சொல்லுகிறார், சார் நீங்கள் போங்க சார், உங்கள் வேலைக்காரன் என்ன ஆகிட்டான்? சுகமாக இருப்பான், போய் பாருங்கள் அப்படின்னா. கரெக்டாக அங்கே வந்தால் வேலைக்காரன் எப்படி இருக்கான்? சுகமாகி இருக்கிறான். அவன்கிட்ட கேட்குறாரு, எத்தனை மணிக்கு உனக்கு சுகம் கிடைச்சது? 7 மணிக்கு சார். 7 மணிக்கு தாண்டா அவரும் சொன்னார். கரெக்டாக 7 மணிக்கு என் இயேசு நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி நம்மளை மகிழ்ச்சி ஆக்குகிறவர், பேரின்ப நதியாய் நம்மளை மகிழ்ச்சி ஆக்குகிறவர் நம்முடைய இயேசு. இதையெல்லாம் அவர்களுக்கு மட்டும் செய்யலை, இன்னைக்கு இந்த மாதத்தில் நமக்கு செய்ய போகிறார். அவர் நம்மளை பேரின்ப நதியாக நம்மளை மகிழ்ச்சி ஆக்குகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட, சொல்லுங்க, கண்மலை. அந்த கண்மலை அடித்த போது என்ன வந்தது? தண்ணீர் எதாக வந்தது? தண்ணியாக வந்ததுக்கு திடீர்னு எதா மாறுது? நதிகளாக மாறியது. நதி அல்ல, நதிகள். அதில் முதல் நதி சந்தோஷத்தை, பேரின்பத்தை கொடுக்கிற நதி. அப்போ ஏசப்பாட்டிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஏசப்பா கூட இருந்தால் நமக்கு மனசுக்கு இன்பமாக இருக்கும். ஆமேன், ஆமேன். 2வது நதி வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம். ஆமேன், அல்லேலூயா. ஏசாயா 66:12 என்ன சொல்கிறாரு? சமாதானத்தை நதியை போல புறப்பட பண்ணுவேன். 2வது நதி இயேசு கிறிஸ்து என்ற கண்மலையிலிருந்து வந்த 2வது நதி எது என்றால் சொல்லுங்க. ஏன்? இயேசு சமாதானத்தை கொடுக்கிற இயேசு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சொல்லுங்க, சமாதான பிரபு. என் இயேசு சமாதானத்துக்கு வைத்திருக்கிற பிரபு. பிரபுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நிறைய வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய வச்சிருக்கு பேர் என்னது? பணக்காரர்னு அர்த்தம். சுத்தமாக சொன்னான். யார்? நிறைய வச்சிருக்கிறவங்க, பணக்காரங்களுக்கு பேர் தான் என்னது? பிரபு, பிரின்ஸ். பணக்காரன், பெரிய ஆள், பணக்காரர், செல்வந்தர், பிரபு. நிறைய வச்சிருக்கிறவங்களுக்கு. இயேசு நிறைய வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு?
சமாதானத்தை நிறைய வச்சிருக்காரு. நமக்கு தேவையான, ஒரு மனுஷனுக்கு தேவையான சமாதானம், ஒரு குடும்பத்துக்கு தேவையான சமாதானம், ஒரு ஊருக்கு தேவையான சமாதானம், ஒரு தேசத்துக்கு தேவையான, இந்த உலகம் முழுவதுக்கு தேவையான சமாதானம் அவர்கிட்ட இருக்கு. அவர் சமாதான பிரபு. சமாதானம். அதனால தான் அவருக்கு பேர் என்ன தெரியுமா? சமாதானத்தின் தேவன். ரோமர் 16:20 சொல்லப்பட்டிருக்குது. என்ன பேர் அவருக்கு? சமாதானத்தின் தேவன். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. அங்கே சமாதானத்தின் தேவன் சாத்தானுடைய தலையை நசுக்கி போடுவாராக. இங்கே சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் என்ன செய்வாராக? அப்படி என்றால் நம்முடைய ஏசப்பாவுக்கே பேர் என்னது? சமாதான பிரபு, இரண்டாவது சமாதானத்தின் தேவன். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு சத்தியம், இந்த சமாதானத்தின் தேவன் இயேசு, இந்த சமாதானத்தின் இயேசு நமக்கு அவர் சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கார். யோவான் சுவிசேஷம் 14:27. உங்கள் அப்பா என்ன வச்சுட்டு போனார்? செத்த பிறகுலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அழுக அடுக்கம் பண்ணி அந்த மறுநாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் வந்து சொந்தக்காரன் நைஸாக, உங்கள் அப்பா போயிட்டார், என்ன வச்சுட்டு போனார்? ஒன்றும் இல்லை, இதை என் மகன் மூத்த வச்சுக்க சொல்லியிருக்காரு, எங்கள் அண்ணனை வச்சுக்க சொல்லுங்க, என் தம்பிக்கு இதை கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு இதை வச்சுக்க சொல்லுங்கள், இது எங்கள் அக்கா அந்த கட்டி கொடுத்தோம்னா தூரத்தில் கட்டி கொடுத்தோம்னா அவளுக்கு இதை கொடுக்க சொல்லியிருக்காங்க, சின்னவளுக்கு இதை வச்சு கொடுக்க, இப்படி அவங்கவுங்க என்னென்ன கொடுத்துட்டு போனாரோ அதை பூரா சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மோதிரம் கையில் போட்டிருந்தால அதை அவளுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு, அந்த இதை வச்சிருந்தால அதை இவருக்கு கொடுக்க சொல்லிட்டாரு, இதை விடு. உங்கள் அப்பா ஏசப்பா போயிட்டார்ல, என்ன கொடுத்துட்டு போனார்? பரவாயில்லையே, கரெக்டாக அடிக்கிறீங்களே. உங்கள் அப்பா என்ன வச்சுட்டு போயிருக்காரு? சமாதானத்தை வைத்து போகிறேன். எப்படி சொல்கிறார் பாருங்க, வாசிங்கப்பா, வைப்பா டக்குன்னு. உங்களுக்கு ஒரு சொத்து வச்சுட்டு போகிறேன். என்ன சொத்து? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய பரலோக சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன். ஏசு நமக்கு சொத்தா வச்சுட்டு போனதே தான் சமாதானம். எங்கேயும் போகாதீங்க, நிம்மதிக்கு ஒரே வழி, சமாதானத்துக்கு ஒரே வழி, நமக்கு சிலுவையில் அடிக்கப்பட்ட கன்மலை. அங்கிருந்து நமக்கு என்ன வருகிறது? சமாதானம் என்ற நதி. நிம்மதியே இல்லை பாஸ்டர், தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த கடனை நினைச்சாலே, வட்டிக்காரை வந்ததை நினைச்சாலே தூக்கமே வர மாட்டேங்குது. ராத்திரி பூரா அழுது ஏங்கிச்சாங்க. கடங்காரங்க அவங்க சொன்னா பாருங்க, நான் நல்லா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாப்புல. அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு தூக்கத்தை கெடுத்துரும், அவங்க நிம்மதியை கெடுத்துரும், சமாதானத்தை கெடுத்துரும். அப்படி வார்த்தையினாலே சமாதானத்தை இழந்தவர்கள், பொருளாதாரத்தில் சமாதானத்தை இழந்தவர்கள், பல காரணங்களில் சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் அங்கே 7வது வசனத்தில் சொல்லுகிறார். போச்சு, பிலிப்பியர் 4:7, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை, மனசையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்து கொள்வதாக. சத்தம் ஒரு அல்லையா சொல்லுங்க. சில நேரங்கள்னால மறக்கவே முடியலை பாஸ்டர், அதை நினச்சி எப்படியோ வருது, மறக்க முடியலை. காரணம், உங்கள் உள்ளத்துக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இருந்தால் அவைகளை அப்படியே மறக்க வச்சிரும். சில நேரம் இறந்தவங்களை நினைச்சு அழுகிறார்கள், இறந்தவங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. காரணம் என்ன? அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் வந்து அவர்கள் அந்த சிந்தனையை மூடிக்கொள்ளணும். ஆவியானவர் தேவ சமாதானத்தை கத்த தருவாரானால் நமக்கு அதை நினைச்சு அழுக விடாமல், அந்த இறந்தவர்களையோ அல்லது இழந்ததையோ நினைக்க விடாமல் அப்படியே தேவ சமாதானம் என்ன செய்யும்? மூடிக்கொள்ளும். ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்கு அதுக்கு தான் கத்த தம்முடைய சமாதான நதியை வைத்திருக்கிறார். நம்ம இந்த நதியில் வந்து, இந்த சமாதான நதியில் வந்து கொஞ்சம் தண்ணி அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலான்னா வர்றது கிடையாது. ஜெபம் பண்ண வர்றது கிடையாது, சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, பைபிள் வாசிக்க வர்றது கிடையாது, ஆண்டவர்கிட்ட வர்றது கிடையாது. எப்படி உங்களுக்கு சமாதானம் வரும்? எப்படி வரும்? யோசித்து பாருங்க. சாப்பிட்டா தானே வயிறு நிறையும், குடிச்சா தானே தாகம் தீரும்.
தண்ணி குடித்தா தானே தாகம் தீரும். தண்ணி குடிக்க மாட்டேன் ஆனால் தாகம் தீரணும். சாப்பிட மாட்டேன் ஆனால் வயிறு பசி தீரணும். எப்படி தீரும்? சர்ச்சுக்கு வா, இயேசுவை கும்பிடு, ஜெபத்துக்கு வா, பைபிளை வாசி, அப்பொழுது உன்னுடைய இருதயத்தில் தேவ சமாதானம் வந்து நிரப்பும். ஆமென். அப்போ வரணும், நதிகிட்ட வரணும், தண்ணிக்கிட்ட வரணும். என் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த கண்மலையிலிருந்து நதி வருகிறது. முதல் நதி என்னது? மகிழ்ச்சியாக்கிற பேரின்பத்தை கொடுக்கிற நதி. ரெண்டாவது நதி சமாதானத்தை கொடுக்கும். மூணாவது நதி ஆமோஸ் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சீக்கிரம் எடுங்க, டக்கு டக்குன்னு முடிப்போம், பந்திக்கு போகணும். பந்திக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆமோஸ் 5:24. ஆமோஸ் நீதி நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வருகிறோம். நல்ல சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்க. நீதி நதியை போல நிறைய, நதினா தண்ணினா கொஞ்சம் தான் வரும், நீதி நதியை போல நிறைய நீதி. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீதி கிடைக்கும். எங்கே நீதி கிடைக்கணும்? கோர்ட்டில் நீதி கிடைக்காமல் போகலாம், போலீஸ் ஸ்டேஷனில் நீதி கிடைக்காம போகலாம், ஊர் கூட்டத்தில் பஞ்சாயத்தில் நீதி கிடைக்காம போகலாம். கவலையை விட்டுருங்க, உங்களுக்கு நீதி கிடைக்கிற ஒரு இடம் உண்டு. நீதி நிறைந்த இடம், நதியை போல நீதி நிறைந்த இடம், நீதி வெளிப்படுகிற இடம், நீதி செய்கிற இடம். எந்த இடம்? இயேசு கிறிஸ்து. என் இயேசு நீதியை நதியை போல வச்சுக்கிட்டு ஓட விட்டுக்கிட்டு இருக்காரு. அநியாயம் செய்கிறவர்கள் செய்யட்டும், என் தேவன் நீதி செய்வார். ஆமேன். கல்யாணம் என்ற பேரில், கணவன் மனைவி என்ற பேரில் எவ்வளவு அநியாயம் நடக்குது, எவ்வளவு அநியாயம் பண்ணுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நீதி செய்வார். உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீங்கள் நீதிக்காக ஏங்குகிறீர்கள். உங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க ஆள் இல்லை, சொந்த பந்தம் கிடையாது, உங்களுக்காக பேசி கொடுக்க ஆள் இல்லை. என் கர்த்தர் நீதி செய்வார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். என் தேவன் நீதி செய்கிறவர். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தில் பாருங்கள். இயேசு வருகிறார். இந்த பூமியில் நிறைய அநியாய அக்கிரம் பண்ணுறானுங்க. வண்டியை, நம்ம வண்டியவே வந்து இடிச்சிட்டு பார்த்து போகக்கூடாதுன்றான். அவன் குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு வந்து மோதிக்கிட்டு நல்ல ஸ்பீடாக வந்து ஓட்டி திருப்ப முடியாமல் வந்து நம்ம வண்டியில் மோதிக்கிட்டு என்னையை பார்த்து சொல்கிறான் பார்த்து போகக்கூடாதோன்றான், முறைக்கிறான் என்னைய. அப்போ எந்த அளவுக்கு அநியாய அக்கிரமம் பாருங்கள். இந்த உலகத்தில் நீதி கிடைக்கல, இந்த உலகத்தில் நமக்கு நீதி கிடைக்காது. என் இயேசு வருகிறார். வாசிங்க, அவர் வருகிறார். எதுக்கு வருகிறாரு? இந்த பூமியில் நடக்கிற எல்லா அநியாயத்துக்கும் நியாயம் தீர்க்க வருகிறார். எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்? நீதியோடும் சத்தியத்தை கொண்டும் நீதியை கொண்டும் அவர் நியாயம் தீர்ப்பார். அப்படி என்றால் நம்முடைய தேவன் நீதி நியாயம் செய்கிற நல்ல கண்மலை. அவர் அடிக்கப்பட்ட கண்மலை. அவரிடத்திலிருந்து நீதி வருகிறது. அவர் அடித்து அவர் உடம்புல வந்த ரத்தம் எல்லாம் நமக்கு 1 பேரின்பத்தை தருகிறது, 2 சமாதானத்தை தருகிறது, 3 நீதியை தருகிறது. எவ்வளவு நதியை போல நீதி. என் இயேசு அடிக்கப்பட்டது சும்மா இல்லை, குட் ஃப்ரைடே கொண்டாடுறது சும்மா இல்லை, குட் ஃப்ரை என்ற பேரில் நாம் அவருடைய பாடுகளை தியானிப்பது சும்மா இல்லை. அவர் அடிக்கப்பட்ட அந்த உடம்பிலிருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அது எல்லாம் நமக்கு நீதியை வெளிப்படுத்த போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் பைபிளை படித்து பார்த்தா நீங்கள் எதை சொல்லுது எதை விடன்னு தெரியல. வாசிங்க 9ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேலே என்ன செய்கிறாரு? அப்போ வெறும் சிலுவையில் மரித்த இயேசு அல்ல. அவர் சிலுவையில் மரித்தது உண்மை, அடிக்கப்பட்டது உண்மை, ரத்தம் சிந்தினது உண்மை, அவர் ஒரு கண்மலையாய் இருந்து அடிக்கப்பட்டது உண்மை. அடிக்கப்பட்ட இயேசு இன்னைக்கு என்ன செய்ய போகிறார்? சிங்காசனத்தில் உட்கார்ந்து நீதி செய்கிறவராயிருக்கிறார்.
எவன்டா என் பிள்ளையை அடிக்கிறவன், எவன்டா என் பிள்ளையை அடிக்கிறவன், என் பிள்ளைக்கு யாரா கெடுதலை பண்ணுறவன், எல்லாத்துக்கும் கர்த்தர் நீதி வாங்கி கொடுப்பார். நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் நீதி வாங்குவார், நீதி வழங்குவார், நீதியை செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். எல்லாம் சரிதான். நம்மகிட்ட நீதி இருக்கா? நம்ம செய்கிறத பூரா அக்கிரமமாக பண்ணிவிட்டு உலகத்தாரை போல் அநீதியாக நடந்துக்கிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ள நம்மால் 4 கெட்ட வார்த்தை பேசுறது. அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ள இவங்க நீ என்ன பண்ணிடுவேன்னு அடிக்க ஓடுறது. அவங்க சும்மா தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, இவங்க கையை ஓங்கிறது. இப்படி நீங்கள் அநியாயம் பண்ணிக்கிட்டு நீங்கள் நீதியை கேட்டால் என்ன செய்வார்? இயேசு கரெக்டாக நமக்கு தான் நீதி போடுவார். புரிஞ்சுதா? இதில் வேறு ஸ்தோத்திர பலி சொல்கிறாங்க. 1000 ஸ்தோத்திர பலி டெய்லி நான் சொல்லுவேன் பாஸ்டர், 100 ஸ்தோத்திர பலி கரெக்டாக சொல்லிடுவேன் பாஸ்டர், டெய்லி 2000 ஸ்தோத்திர பலி, 5000 ஸ்தோத்திர பலி. உன் ஸ்தோத்திர பலியை கொண்டு போய் எங்கே போடணும்? ஏசப்பாவுக்கு அதிலெல்லாம் சந்தோஷப்பட மாட்டார். வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எது முக்கியம்? நீதிமொழிகள் 22:3. பலியிடுவதை பார்க்கலும். பலினா எது? ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி இடுவதை பார்க்கலும். சேர்த்துக்காங்க, வெறும் பலின்னு போட்டிருக்கு, நீங்கள் ஸ்தோத்திர பலின்னு சேர்த்துக்க. நீ 100 ஸ்தோத்திர பலி 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுவதை பார்க்கலும். சொல்லுங்க. டிவியில் சொல்கிற அந்த 1000 ஸ்தோத்திர பலி நான் கரெக்டாக சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாஸ்டர். 1000 ஸ்தோத்திர பலி 100 ஸ்தோத்திர பலியை கொண்டு குப்பையில் விடு. நீ ஸ்தோத்திர பலி செய்வதை இடுவதை பார்க்கலும் உன்ட்ட நீதி நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். காரணம், அவர் நீதி உள்ள கர்த்தர், அவர் நீதி செய்கிற கர்த்தர், அவர் நீதியாய் வாழுகிற. கிறிஸ்தவன்னு பார்க்க மாட்டார், ஊழியக்காரன்னு பார்க்க மாட்டார், வேண்டிய ஆள் வேண்டான்னு பார்க்க மாட்டார். கரெக்டாக இருந்தால் வா பரலோகத்துக்கு, இல்லைன்னா போயிட்டே வான்றார். தீட்டுள்ள அருவருப்பானது ஒன்றும் பரலோகத்தில் இடம் கிடையாது. நான் கிறிஸ்தவன் பாஸ்டர், நான் ஊழியக்காரன் பாஸ்டர், ஊழியக்காரன் என்ன செஞ்சோ அதுக்குரிய காணிக்கை உனக்கு கொடுத்து சம்பளம் போட்டு முடிச்சாச்சு, போயிட்டே வான்றார். உம்முடைய நாமத்தில் நான் வார வாரம் பிரசங்கம் பண்ணினேனே, நான் நோயாளிகளை குணமாக்கினேனே, பேய்களை துரத்தினேனே, அதுக்குரிய சம்பளம் உனக்கு மாதம் மாதம் போட்டாச்சு, முடிச்சிருக்கு. கதையை உன் கதையை நீ பார்த்துக்க, போயிட்டு வான்றார். ஐயோ நான் விசுவாசி ஆச்சு பாஸ்டர், நான் கரெக்டாக தசமாவெல்லாம் கொடுத்தேன் பாஸ்டர், அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து நான் உனக்கு மாடி கட்ட உதவி செஞ்சுருக்கேன், வீடு கட்ட உதவி செஞ்சுருக்கேன், உன் பிள்ளையை படிக்க வச்சுருக்கிறேன், உன் பிள்ளைக்கு நல்ல காரியங்களை செஞ்சு கொடுத்தேன், நீ கொடுத்த காணிக்கைக்கெல்லாம் கதை முடிஞ்சது. ஹலோ, புரியுதா? நீதி நியாயமாக வாழ்ந்தால் தான் எங்கே போக முடியும்? நான் பெந்தோகாச கிறிஸ்தவன், அபிஷேகம் பெற்றவன், உன் அபிஷேகத்தை கொண்டு குப்பையில் ஓடு. நீதி நியாயம் இல்லாத என்ன அபிஷேகம்? நீதி நியாயம் யாரிடத்தில் உண்டோ அவர்கள் தான் பரலோகத்துக்குள்ள போகவே. ஏன்னா அவர் அதை விரும்புகிறாரு, ஏன்னா அவர் நீதி உள்ள தெய்வம். அப்படி நீ அநீதிக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறவர்னா யூதர்களுக்கு இன்னும் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அவங்க சரியில்லைனால அவங்கள தள்ளி களைஞ்சு அவங்கள ஒதுக்கிட்டு நம்மளை செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு, நம்மளை யூதனாக்கி வச்சுருக்காரு. நம்ம தான் உண்மையான யூதன். ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, வரல, புரியலையா? அவர்கள் மாமிசத்தின்படி ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்த யூதர்கள் தான், ஆனால் அவர்கள் சரியில்லை, அவங்க அநீதிக்காரர்களாய் அக்கிரமக்காரர்களாய் மாறி போனதினால் அவர்களை தள்ளி களைஞ்சு, மலையாள பாசையில் யூதர்களை தள்ளி களைஞ்சு தெய்வம் நம்மத்தை தெரிந்தெடுத்து அல்லோன்னுவாங்க. ஆமென். அவர்களை எல்லாம் கலந்து நம்மளை கர்த்தர் யூதனாக்கி வச்சிருக்கார், நம்மளை தேவ பிள்ளையாக்கி வச்சிருக்கார், நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து வச்சிருக்காரு. அவங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கல, அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கல, அவங்களுக்கு பரிசான அபிஷேகம் கிடைக்கல, நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். நம்மளை யூதனாக்கி, காரணம் அவர் நீதி உள்ள தேவன், நீதி செய்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகி நம்ம சரியில்லைன்னா நம்மளை தள்ளி களைஞ்சு ஒரு இந்துவை செலக்ட் பண்ணிடுவார், ஒரு முஸ்லீமை செலக்ட் பண்ணிடுவார். ஏன்னா அவன்கிட்ட நீதி இருக்கே, ஒரு இந்துக்கள்கிட்ட இருக்கிற நீதி கூட நம்மகிட்ட இல்லையே. யோசித்து பாருங்க, நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாப்புல என்ன பரலாம் போயிடலாமா? நீதி இருக்கணும். ஆமென். ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்குது? நீதி இருக்கிறது. 4வது நதி, சீக்கிரம் வாசிங்க. யோபு புஸ்தகம் 29. என்ன எத்தனை நதி இருக்கோ, எப்போ அறுத்து முடிப்பாரோ, 60 கேஸால் இருக்கார். பிரசங்கத்தை பண்ணுனா முடிப்பாரா காலகாலத்தில்? இந்த ஒரே பாயிண்ட்டு தான் முடிச்சிருவேன். எடுங்க சீக்கிரம். 29 அதிகாரம் 6ஆம் வசனம்.
ஆ ஆ கன்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. கன்மலையிலிருந்து, எந்த கன்மலை? சிலுவையில் அடிக்கப்பட்ட கன்மலையிலிருந்து எண்ணெய் எது? நதி போல. எண்ணெய்னா என்னது? அபிஷேகம். வெரி குட், சொல்லுங்கள். அபிஷேகம். எண்ணெய்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அன்னைக்கு அபிஷேகத்துக்கு அடையாளமாக எது தான் ஊற்றுனாங்க? சொல்லுங்கள். எண்ணெய். இப்போ தாவீதை ராஜாவாக்கணும். தாவீதை யாராக்கணும்? ராஜாவாக்கணும். அதுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணார்? எண்ணெய் எடுத்து தலையில் ஊற்றுனது ஒலிவ எண்ணெய், ஆனால் கிடைச்சது அபிஷேகம். சவுலை ராஜாவாக்க எண்ணெயை ஊற்றினார், அபிஷேகம் கிடைச்சது. ஆரோனை ஆசாரியனாக்குறதுக்கு எண்ணெயை தலையில் ஊற்றினார், கிடைச்சது அபிஷேகம். இப்போ சொல்லுங்க, நமக்கு அபிஷேகம் கண்மலையாகிய சிலுவையிலிருந்து, கண்மலையாகிய கிறிஸ்துவனிடத்திலிருந்து எண்ணெய் அல்லது அபிஷேகம் நதியாக வருகிறது. அன்னைக்கு 3 பேருக்கு தான் அபிஷேகம். ராஜாக்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, சொல்லுங்க, ஆசாரியர்களுக்கு. வெரி குட். ஆசாரியனுக்கு, பிரதான ஆசாரியர், எல்லா ஆசாரியும் கிடையாது, பிரதான ஆசாரியனுக்கு, ராஜாவுக்கு, தீர்க்கதரிசி, 3 பேருக்கு தான் அபிஷேகம் கிடைக்கும். இன்னைக்கு மாம்சமான நாத்தி போல ஊற்றி விடுறாரு அபிஷேகத்தை. போ, யார் யார் பெற்றணுமோ பெற்றுக்கோ, யார் யார் வாங்கணுமோ வாங்கிக்க. மாம்சமான யாவருக்கு அபிஷேகம். விசுவாசம் உள்ளவனாய் ஞானசானம் பெற்றவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்குறாரு. விசுவாசி ஆனபோது பரிசுத்தாவியை பெற்றிடலாம். விசுவாசி ஆனாலே உனக்கு இந்த அபிஷேகம், நாத்தியை போல அபிஷேகம். அல்லையா? சொல்லுங்க பாருங்களேன். யாரிடத்துல? அடிக்கப்பட்ட கண்மலையாகிய ஏசப்பா கிட்ட நாத்தியை போல அபிஷேகம். இந்த எண்ணெய் எது? அபிஷேகம். எண்ணெய் என்கிற அபிஷேகம். அப்படி ஊற்றின உடனே அபிஷேகம் வந்துருதா? இந்த எண்ணெயை பூசினாலே சுகம் கிடைக்கும். வாசிங்க, ஜேம்ஸு, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீக்கிரம் எடுங்க, கொஞ்சம் 5 நிமிஷம் ஆனாலும் எனக்கு பொறுத்துக்காங்க. ஆமேன். பொறுத்துக்கிற முடியாதா? வாசிங்க, யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை பாஸ்டரை வரவழைப்பானாக. பாஸ்டருக்கு மட்டும் சொல்லாத, என்ன வியாதி வந்தால் நம்மளே பார்த்துக்கிடுவோம், பாஸ்டர்கிட்ட மட்டும் சொல்ல. இது ராஜவேலை ஏஜி சபையில் சிலருக்கு பிடிச்சிருக்க வியாதி. என்ன வந்தாலும் பாஸ்டர்கிட்ட சொல்ல வேண்டாம், அவர் எல்லாத்தையும் சொல்லிடுவார், விழுந்தது தெரிஞ்சு போயிடும். அடி என்ன சொல்ல இந்த விசுவாசிகளை? பைபிள் சொல்லுது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் யாரை கூப்பிடு? சபையின் மூப்பராகிய பாஸ்டரை கூப்பிடு. அவர் வந்த பிறகு என்ன வேணும்? பூசணும். கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு என்ன பூசி அவனுக்காக என்ன செய்ய கடவுள்? பாஸ்டர் ஜோமனு. பாஸ்டர் என்ன பூசி உங்களுக்கு ஜோமன்றத ஒழுங்கு. அதனால தான் நீங்கள் எண்ணெயை கொண்டு வர்றீங்க. எண்ணெயை கொண்டு ஜோம் பண்ணி கொடுக்குறீங்க, பூசுகிறோம். இந்த வாங்கினது தேங்காய் எண்ணெய், வாங்கினது எஸ்எஸ் மார்ட்டில் வாங்கின தேங்காய் எண்ணெய், இங்கே வாங்கின 100 மில்லி தேங்காய் எண்ணெய், நீங்கள் வாங்கினது தேங்காய் எண்ணெய். இதை ஜோம் பண்ணி கொடுத்து நீங்கள் பூசும்போது தேங்காய் எண்ணெய். ஆனால் எண்ணெய் தான் எதா மாறுது? போச்சு. எதா மாறுது? அபிஷேகம். எது? தன்னை ஊற்றின உடனே என்ன வந்துச்சு? ஆமாம், தலையில் எண்ணெயை ஊற்றுனாங்க, அபிஷேகம் வந்துச்சு. இந்த எண்ணெயை பூசுகிறோம், அபிஷேகம் வருது. அபிஷேகம் வல்லமை அங்கே ஒரு சுகத்தை உண்டாக்குகிறது. எத்தனை பேர் புரியுது? பூசுனது என்னதாங்க? தேங்காய் எண்ணெய் தான். ஆனால் அங்கே அந்த எண்ணெய்க்குள்ளே எது இறங்குது? அபிஷேகம் வந்து அந்த எண்ணெயிலே கர்த்தருடைய அபிஷேகம் அடங்கி அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி பூசும்போது, ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாதா எண்ணெய், ஜெபம் பண்ணின பிறகு அந்த எண்ணெய்க்குள்ளே அபிஷேகம் வந்து கர்த்தர் அந்த நோயை என்ன செய்கிறார்? குணமாக்கி விடுகிறார். ஆமென். ஆகவே இப்படி குணமாக்குகிற அபிஷேகம் என்கிற எண்ணெய் எங்கேருந்து வருது? சொல்லுங்க. அடிக்கப்பட்ட கண்மலை. வெறுங்கல் என்று சொல்லாது. எங்கது? அடிக்கப்பட்ட கண்மலையிலிருந்து. ரொம்ப முகமே சரியாக இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 6:16. நீயோ உபவாசம் பண்ணும்போது, மத்தேயு 6:16, மத்தேயு 6:17, மத்தேயு 6:17. நீயோ ஜெபம் பண்ணும்போது, உபவாசம் பண்ணும்போது, அந்தரங்கத்தில் இருக்கிறவன் பிதாவுக்கே காணப்படும்படியாக தலைக்கு எதை பூசு? எண்ணெய் பூசு.
உன் முகத்தை நல்லா கழுவு, மூஞ்சியை கழுவு. நான் சொல்கிறேன் முகம்னு டீசெண்டாக இருக்குது, கொச்சையாக திட்டினதான் சரி. உன் மூஞ்சியை கழுவி, உன் முகரக்கட்டையை கழுவி, தலைக்கு எண்ணெய் வை, எண்ணெய் வை. ஏன் இப்படி எண்ணெய் வைக்கணும்? நீ உபவாசம் எடுத்தது யாருக்கும்? எண்ணெய் வைக்காட்டா பாருங்கள், ட்ரை ஆகி முடியெல்லாம் இப்போ இது நாகரிகம்ன்ற பேராக போச்சு. எண்ணெய் வடிய தேய்ச்சிக்கிட்டாரு. வடிகிற அளவுக்கு தேய்க்க வேண்டாம், டீசெண்டாக தேய்ச்சா போதும், மைல்டாக டீசெண்டாக. வடியாத அளவுக்கு தேய்க்கணும். தேய்ச்சா முகத்துக்கு என்ன உண்டாகும்? வாசிங்க 104 சங்கீதம், 104 சங்கீதம் 15 வசனம். போச்சு 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 போச்சு. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவது திராட்சரசம். 2வது, முகக்கலையை உண்டு பண்ணுவது எண்ணெய். சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. அப்போ தலையில் சாதாரணமாக ஒரு எண்ணெயை பூசினாலே முகத்துக்கு என்ன வருது சொல்லுங்க? ஒரு கலையாக இருக்கும். இல்லைன்னா முகம் ஆடி போய் ஒரு மாதிரி உதரெல்லாம் காஞ்சி போய். சாதாரணமாகவே தலைக்கு எண்ணெய் வைக்கட்டால் சூடு பிடிச்சிடும். சூடு பிடிச்சி வயிற்று வலி வரும், அது பல நோய்கள் வரும், மலச்சிக்கல், ஏகப்பட்ட நோய் இருக்குது. சூடு பிடிச்சிட்டாலே உடம்புக்கு சூடு உண்டாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பாருங்கள், நாங்கள் நம்ம ஃபேன் லைட்டு, இந்த ஃபேன் இதில் நிற்கிறவங்களுக்கு, எங்களுக்கு ரொம்ப பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூடு பிடிக்கும். அதனால தண்ணி பாட்டெலாம் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். தண்ணி குடிக்கணும். சாதாரண டீச்சிங் லைனில் உள்ளவங்களுக்கு நிறைய என்ன செய்யும்? சூடு பிடிக்கும். இந்த குடிக்க ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. உங்களுக்கே தண்ணி கேட்குதுன்னா அப்புறம் எங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஆகும்? இது குடிக்கணுன்றேன். நான் குடிக்கிறது தப்புன்னு சொல்ல, குடிக்கணும். குடித்தா உடம்பு சூடாகும். இதை தண்ணி நிறைய குடிக்க சொல்கிறது டாக்டர் அதுக்கு தான். உடம்பை பேலன்ஸாக வச்சுக்கிறணும், சூடு பிடிக்க விடாமல் வச்சுக்கிறணும் பேலன்ஸாக. அதுக்கு தான் இந்த வெயில் காலங்களில் நிறைய மோர் குடிங்க, குடிக்கணும். எதுக்கு? உடம்பு ரொம்ப சூடாகாமல் பேலன்ஸாக வச்சுக்கிறணும், சூடு இல்லாமல் வச்சுக்கிறணும். அப்போ இதுக்கு முதல் ஸ்டெப் என்னென்னா, குளித்த உடனே என்ன வைக்கணும்? நல்ல தலைக்கு எண்ணெய் வைக்கணும். ரொம்ப வச்சு வடிகிற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தலையை குளிர்ச்சியாக வைக்கணும். உடம்பு இது ஒன்று. அப்படி குளிர்ச்சி ஆகிட்டால் முகம் என்ன செய்யும்? கலையாக இருக்கும், கலையாக இருக்கும். சரிதானா? அப்போ முகத்தில் கலை உண்டாக எண்ணெய் தேய்க்கணும், எண்ணெய் தேய்க்கணும். இதுதான் அபிஷேகம் பெற்றால் உங்கள் முகம் எப்படி இருக்கும்? கலையாக இருக்கும். ஆவியில் நிரம்பி கொஞ்சம் நேரம் அப்படி ஜெபம் பண்ணிட்டா அன்னைக்கு ஃபுல்லாக எப்படி இருப்பீங்க? கலையாக இருப்பீங்க. இல்லைன்னா என்னத்தையும் இழந்தது, என்ன அப்படி ஒரு மாதிரியாகவே இருக்கிய, அது இன்றைக்கி ஜெபம் பண்ணவே இல்லை, அதான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவிய? சொல்லுங்கள். ஜெபம் பண்ணணும். ஆவியில் நிரம்பி 2 நிமிஷமாவது அந்நிய பாஷையில் பேசி ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு பாருங்கள், நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஆமென். நம்மளை ஃப்ரெஷ் ஆக்குவது, மாம்சத்தை ஃப்ரெஷ் ஆக்குவது எண்ணெய், நம்முடைய மனசை ஃப்ரெஷ் ஆக்குவது அபிஷேகம். அபிஷேகம், அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இது 4வது நதி. என்ன நதி? 4 5 4 தானே. 1 பேரின்ப நதி, சமாதான நதி, நீதி நதி, அபிஷேக நதி. கடைசியாக 1 இன்னும் இதான் கடைசியாக இன்னும் இருக்கான்னு கேட்டுறாதே, முடிச்சிரு. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது. நல்லாத்தையும் எழுதுறீங்க. 7வது யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38 வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ, அவன் உள்ளத்திலிருந்து, அவன் மனசிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இதுவரைக்கும் நதியெல்லாம் கண்மலையிலிருந்து வந்துச்சு. ஆனால் இந்த ஒரு நதி மட்டும் நம்மகிட்ட இருந்து போகும். எத்தனை பேர் புரிஞ்சது? யார்கிட்ட இருந்து போகுது? நம்மகிட்ட இருந்து போகிற நதி. யார்கிட்ட இருந்து? நம்மகிட்ட இருந்து. நம்மன்னா யார்? இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசுவை விசுவாசிக்கிறவன், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன்கிட்ட இருந்தே ஜீவ நதி வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிப்பது உண்மையானால் உங்கள் மூலம் 4 பேர் உயிரடைவார்கள். அவருடைய ஆத்மா உயிரடையும். உங்கள் மூலம் 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் மூலம் 4 பேர் அவருடைய ஆத்மா, பாவம் மரணத்தில் மரித்து கிடக்கிற ஆத்மா உயிரடையும். நீங்கள் யாராக மாற வேண்டும்? ஜீவநதியாக மாற வேண்டும். நீங்கள் ஜீவநதியாக மாற வேண்டும். நாம் ஒரு நதியாக மாற வேண்டும். அடிக்கப்பட்ட கண்மலை அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதனால் நம்மளையே யாரா மாத்துறாரு? நதியாக மாற்றுகிறார். ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போமாக.